முதல்ல நம்ம உடம்புல சாப்பிட்டா கழிவுகள் தேங்கும். இப்பெல்லாம் டிஜிட்டல் கழிவுகள் தேங்கி நிற்குது. ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, என்ன டார்ச்சர் பண்ணாதே அப்படிங்குது. இப்படி ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாள். அப்புறம் தான் பையன்கிட்ட அப்பா கேட்பாரு, தம்பி நீ எத்தனாவது படிக்கிறேன்னு. அப்பா பையன்கிட்ட இப்பெல்லாம் எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்க வேண்டியது இருக்கு. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா சீரியல் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் பையன்கிட்ட டே நீ கேம் விளையாடுறாதா அப்படிம்பாங்க. அன்பே தெய்வம். நண்பர்களே, டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோங்க. அதாவது முதல்ல நம்ம உடம்புல சாப்பிட்டா கழிவுகள் தேங்கும். இப்பெல்லாம் டிஜிட்டல் கழிவுகள் தேங்கி நிற்குது. ஆமாங்க, இங்க பாருங்க, இனிமேல் நம்மலாம் ஆரோக்கியமா இருக்கணும்னா, நிம்மதியா இருக்கணும்னா டிஜிட்டல் கழிவுகளை உடம்பிலிருந்து வெளியேற்ற வேண்டும். டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சாதான் இனிமேல் நம்மெல்லாம் நல்லா இருக்க முடியும். அது என்ன டிஜிட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் வைஃபை போட்டு வச்சுருக்கிறோம், இன்டர்நெட் கனெக்ஷன். செல்ஃபோனில் வேற டேட்டா இருக்குது, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ரேடியேஷன் வருது, ஃபோன் பேசுகிறோம், 3Gங்கிறாங்க, 4Gங்கிறாங்க, 5Gங்கிறாங்க, யூடியூப் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், அப்புறம் இமெயில் பார்க்குறோம், மெசேஜ் பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், டெலிகிராம் பார்க்குறோம், யோசிச்சு பாருங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், அப்புறம் டிவி பார்க்குறோம், ரேடியோ கேட்குறோம். எல்லாமே டிஜிட்டலுங்க. வாட்ச் உட்பட எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் மாறிடுச்சுங்க. அப்போ எந்த அளவுக்கு டிஜிட்டலை நாம் பயன்படுத்துகிறோமோ உடம்பில் அவ்வளவு டிஜிட்டல் கழிவுகள் தங்கும். இந்த கழிவுகளை அப்பப்போ வெளியேற்றினாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் ஜீரணம் ஆகும், அப்போ தான் மூளை வேலை செய்யும், அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்பெல்லாம் யாருமே நிம்மதியாக இல்லை, யாருமே ஆரோக்கியமாக இல்லை. ஏன் காரணம்னா, அதுக்கு என்ன காரணம்னா எல்லாம் டென்ஷனாக இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, என்ன டார்ச்சர் பண்ணாதே அப்படிங்குது, ஒரே டென்ஷன் அப்படிங்குது சின்ன குழந்தை. ஏன்னா டிஜிட்டல் கழிவு. புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வர 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 என்னாச்சுன்னா இந்த வைஃபை, செல்ஃபோன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரேடியேஷன்ஸ். அப்போ இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா வாரம் ஒரு முறை, இப்போ வாரம் ஒரு முறை விரதம் இருப்போமா இல்லையா? சாப்பிடாமல் இருந்தால் என்னாகும், உடம்பு கிளீன் ஆகும். பேசாமல் இருந்தால் என்னாகும், இது மௌன விரதம். அந்த மாதிரி டிஜிட்டல் விரதம் என்ன செய்யலாம், வாரம் ஒரு முறை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நைட் 8 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு 8 மணிலிருந்து அடுத்த நாள் நைட்டு 8 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த டிஜிட்டலையும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்குள்ளே வைஃபை கனெக்ஷனை கட் பண்ணி வைக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது வைஃபை இல்லாமல் இருக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது செல்ஃபோன் தொடவே கூடாது, டிவி பார்க்கவே கூடாது. இப்படி ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாள். முடியல, உங்களுக்கு முடியலன்னா மாசத்துல ஒரு முறையாவது செய்யுங்க. என்ன கேட்டால் வாரத்தில் ஒரு முறை செய்யணும், அப்போதான் கரெக்டாக இருக்கும். வேறு வழி இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு முறை டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் கழிவுகளை வெளியேற்றுங்கள். முதலே சொல்லிடுங்க. நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும்னா, முதல்லையே சண்டே நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் முதலே சொல்லிட்டாங்கன்னா யாரும் உங்களை கூப்பிட்டு ஏமாற மாட்டாங்கங்க. ஆமாங்க, ஏங்க நான் ஒரு நாள் தாங்க கேட்குறேன். ஜெர்மனில், யூரோப்பில் எல்லாம் சனி ஞாயிறு 2 நாள் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இங்கே ஒரு நாளுக்கு எல்லாம் அப்படியே யோசிக்கிறீங்க. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, வாரத்தில் 2 நாள் ஃபோன் எடுக்கிறது இல்லை. நம்மளை விட நல்லா சம்பாரித்து நிம்மதியாக ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாரும் வசதியாக தான் இருக்காங்க, எல்லாரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. எல்லாரும் மாதத்துக்கு ஒருக்கா டூர் போகிறாங்க, லோக்கலில் வருஷத்துக்கு ஒருக்கா வெளிநாட்டு டூர் போகிறாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நாம் 4 மகளும் நைட்டு செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, லீவு நாளில், தீபாவளி, பொங்கலில் வேலை செஞ்சுட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கும். அது காரணம் என்னென்னா டிஜிட்டல் அந்த கழிவுகளை நீக்குவதில்லை. நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை எந்த ஒரு டிஜிட்டலான விஷயத்தையும் பயன்படுத்தாதீர்கள். செல்ஃபோன், வைஃபை, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் மொத்த குடும்பமும் இன்னைக்கு ஒரு நாள் நாமெல்லாம் விரதம் இருப்போம்னு சொல்லி, அப்போ என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லாமல் மூஞ்ச பார்த்துக்குவோம். அப்புறம் தான் பையன்கிட்ட அப்பா கேட்பாரு, தம்பி நீ எத்தனாவது படிக்கிறேன்னு. அப்பா பையன்கிட்ட இப்பெல்லாம் எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்க வேண்டியது இருக்கு. ஆமாங்க, இப்படி மனைவி கிட்ட
சில விஷயங்கள் பேசுகிறது, ஹஸ்பண்டுக்கிட்ட பேசுகிறது, தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுகிறதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. அதனால் ஒரு இன்டர் கனெக்ஷனே இல்லைங்க. அதனால் வாரம் ஒரு முறை குடும்பத்தில் அனைவரும் தயவு செய்து டிஜிட்டல் பயன்படுத்தாமல் இருந்தால் மற்ற 6 நாள் பயன்படுத்துறதுனால பக்க விளைவிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம், சைட் எஃபெக்டை தப்பித்து கொள்ளலாம். எனவே தயவு செய்து டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை வீட்டுக்குள்ளே பெருசாக எழுதி வச்சுக்கிட்டு வாரம் ஒரு முறை கடைபிடித்தால் மட்டும்தான் இனிமேல் நாம் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக்சுவலாக ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். இந்த உலகத்தில் ஒரு 4 பேர் நம்ம சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. யார் தெரியுமா? ஒன்று நான் பெற்றது, இன்னொன்று எனக்கு வாச்சது, இன்னொன்று என்ன பெற்றது, 4ஆவது யாருன்னு கேட்குறீங்களா? நான் தான் அப்படின்னு ஒரு பெண் பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது சில பேர் 4 பேர் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்களாமா. நம்ம அம்மா அப்பா, நம்ம குழந்தைங்க, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அடுத்தது நம்ம. அப்போது நாம் செல்ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் முடியல. ஆனால் மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறோம். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா சீரியல் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் பையன் கிட்டே நீ கேம் விளையாடுறாதா அப்படிம்பாங்க. இவங்களால சீரியல் நிறுத்த முடியல. இல்லை, அந்த பையன் எப்படி கேம் நிறுத்துவான்? புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டிஜிட்டல்லிருந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது வெளியே வந்தால் தான் நாம் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்று புரிந்து கொண்டு இனிமேல் டிஜிட்டல் விரதம் இருங்கள். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இதோட இம்பார்ட்டன்ட் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சி சைக்காட்டிக் நோய் வந்து அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டு இல்லை யாராவது அடித்து குத்தி கத்தி பஸ்ட் ஆகி நோய் வந்து படுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் பண்ண முடியாது. முதல்ல பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி நிலைமை வரவே வராது. எனவே தயவு செய்து டிஜிட்டல் விரதம் இருக்கிறதுக்கு இப்பொழுதே எல்லோரும் பயிற்சி எடுங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நண்பர்களே, பிராண சிகிச்சை, முத்ரா சிகிச்சை இந்த இரண்டும் ஏற்கனவே ஆன்லைன் மூலியமாக நடந்தது. அதாவது பிராண சிகிச்சையை நீங்களே கற்றுக்கலாம், முத்திரைகள் மூலமாக நீங்களே சிகிச்சையை கற்றுக்கலாம். இந்த வகுப்பை ரெக்கார்டிங் பண்ணி அந்த வகுப்பை வச்சுருக்குறோம். வேணுங்கிறவங்க, ஒருவேளை அந்த வகுப்பில் கலந்துக்க முடியாதவங்க பென்ட்ரைவ் மூலயமா அந்த ரெக்கார்டட் வீடியோவை வாங்கி நீங்கள் ஃப்ரீ டைமில் உட்காந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏற்கனவே அக்குபஞ்சர், நீரோதெரப்பி போன்ற சிகிச்சை கொடுத்துட்ருக்கிற, ஹோமியோபதி மலர் மருந்துகள் கொடுத்துட்ருக்கிற நண்பர்கள் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பொதுவாக யார் வேணாலும் இதை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறனால நமக்கும் நோய் இருந்தால் குணப்படுத்திடலாம். நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களையும் குணப்படுத்தலாம். ஒரு வித்தை கற்றுக்கலாங்க எளிமையான முறையில். எனவே பிராண சிகிச்சை, முத்ரா சிகிச்சை நீங்கள் கற்றுக்கணும்னா நீங்கள் வகுப்பில் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நடந்த வகுப்புடைய ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு அம்மி இயற்கை அங்காடியில், அம்மி ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கும். தொலைபேசி எண் 9500655548 9500655548 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த பென்ட்ரைவை நீங்கள் வாங்கி வீட்டில் உட்காந்து பொறுமையாக நீங்கள் பார்த்து நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே பயிற்சி செய்யலாம். இந்த பென்ட்ரைவின் விலை ரூபாய் 1300. நண்பர்களே, வாங்குங்கள், பயன்பெறுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.